தீபிகா, அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு அதிகாரபூர்வமாக சற்று நேரத்தில் கையெழுத்தாக உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டியிடுகின்றன என்பது குறித்த பிரத்யேக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை தான் இப்போது நாம் பார்க்கிறோம். முதலில் அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக 173 இடங்களில் அது போட்டியிடும் என்றும், அதிமுக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை 20 இடங்களில் போட்டியிட்டது. இந்த முறை 27 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவுக்கு 17 இடங்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு 4 இடங்கள் தலா ஒரு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்சிகளும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடும் என்பதால் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்தில் 30 இடங்களுக்கும் அதிகமாக 31 இடங்களில் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரனின் அமமுகவிற்கு 10 இடங்களும், அன்புமணி ராமதாஸ் பிரிவின் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17 இடங்களும், ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ உடன்பாடு கையெழுத்தாகி அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்க இருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக கூட்டணி கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள் அனைவருமே இப்போது அங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கூட்டணி கட்சியில் உள்ள ஜி.கே. வாசன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுமே வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் 173 இடங்களில் போட்டியிடும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவுக்கு 17 இடங்கள், டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 10 இடங்கள், ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 இடங்கள், மற்ற கட்சிகளுக்கு 4 இடங்கள். இதற்கான அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு கையெழுத்து உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு இந்த எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். பிரத்யேகமாக இந்த தகவல் இப்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதை ஒட்டி இந்த அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் பாஜக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதி உடன்பாடு கையெழுத்தான பின்னர் அனைத்து கட்சிகளுக்குமான இடங்கள் இன்றே அறிவிக்கப்படுகிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த கூட்டணி ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடப்பட்ட பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும், தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் கூட்டாக 2 கட்சிகளும் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளை உடன்பாடு கையெழுத்தான அந்த பத்திரத்தோடு அவர்கள் அதை அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இப்போது நமக்கு கிடைத்துள்ள அந்த பிரத்யேக தகவலின்படி அதிமுக 173 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களிலும், பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் பிரிவு 17 இடங்களிலும், டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10 இடங்களில் குக்கர் சின்னத்திலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 3 இடங்களில் தாமரை சின்னத்திலும், மற்ற கட்சிகள் 4 கட்சிகள் தாமரை சின்னத்திலும், அந்த கூட்டணியில் உள்ள ஐஜேகே பாரிவேந்தரன் ஐஜேகே, புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் மற்றும் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் அந்த தாமரை சின்னத்திலேயே போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 34 இடங்களில் தாமரை சின்னத்தில் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 173 இடங்களில் அதிமுகவும் தாமரை சின்னத்தில், அதிமுகவுக்கு அடுத்து தாமரை சின்னத்தில் 34 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியில் கூடுதலாக 17 வேட்பாளர்கள் களத்தில் இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10 இடங்களில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல நாட்களாக நீடித்து வந்த அந்த தொகுதி உடன்பாடு இழுபறிக்கு இன்றோடு முடிவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அந்த உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதை ஒட்டி அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இப்போது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் குழுமி இருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்த
கூட்டணி தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்த அறிவிப்பு அதிகாரபூர்வமாக வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்னதாக சத்தியம் டிவிக்கு கிடைத்த பிரத்யேக தகவலின் அடிப்படையில் அங்கு அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய அந்த குறிப்பிட்ட முக்கிய கட்சிகளின் தொகுதி எண்ணிக்கை வெளியாகி இருக்கிறது. அதன்படி அதிமுக 173 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களிலும், தாமரை சின்னத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 3 வேட்பாளர்கள், மற்ற கட்சிகள் 4 என மொத்தம் 34 வேட்பாளர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவில் 17 வேட்பாளர்கள், 17 தொகுதிகள் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. டிடிவி தினகரனின் அமமுக கட்சியில் குக்கர் சின்னத்தில் 10 வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.